குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அர்னிங் பற்றி போட போகிறது இல்லை. ஏன் நம்ம இந்த வெஹிக்கிலேருந்து இந்த வெஹிக்கிள் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஐபியில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் ஓனரோ அவங்கள்ட்டே நம்ம கொடுத்துட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட 2 தடவை தான் கிட்ட காமிச்சிருப்பேன். விஐபி அங்கங்கே பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால இன்றைக்கி நாள் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 2 தடவை தான் காமிச்சேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 தடவை இந்த ரோடு வேலைன்னு சொல்ல முடியாது. டயர் பார்க்க போனீங்கன்னா விஐபி டயரே ஒரு கொஞ்சம் வீக்கு தான். 4 தடவை பார்க்க போனீங்கன்னா எனக்கு இந்த ஒரு 3 வாரத்திலே பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி. சரி பஞ்சர் தானே டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படிலாம் இல்லைங்க. நார்மல் எங்கேயுமே வெளியே நாங்கள் இருக்கிற சர்க்கிளில் இந்த வண்டிக்கு யாருமே பஞ்சர் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது எலக்ட்ரிக் சைக்கிள்னால கை வச்சு எதனா விடிஞ்சிருச்சுன்னா அவங்க தலைமையில் வந்து எல்லாம் விடிஞ்சிருன்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டிக்கு யாருமே சீர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் கம்பெனியும் அங்கேயே போய் சீர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அங்கே ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க சீர் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம கஷ்டப்பட்டது இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த வண்டி பின்னாடியே போய் 4 வேஸ்ட்டாக போயிடுது. பேட்டரிக்கு அந்த பாயிண்டே காமிக்க மாட்டேது. எனக்கு 20 இப்போ 0 ஆக போகுது, இப்போ வண்டி வந்தால் போகுதுன்னு ஒரு டே எங்கன்னா நின்றுடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால பேண்டில் அடித்து எடுத்துகிட்டு வர முடியல. வண்டி நார்மல் வண்டி மாதிரி இருக்காது. வண்டி நார்மல் பந்தாயிடுச்சுன்னா நார்மல் வெஹிக்கிள் எவ்வளோ வெயிட்லெஸ் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்காது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 7 கிலோ கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டரி வெயிட்டு அந்த 2 கம்பிங்க வெயிட்டோட பார்க்கும்போது பேனல் அடிச்சுட்டு வரதுக்குள்ள மனுஷன் செத்தே போயிடுவான். அவ்வளோ வெயிட் ஆகிடுதுங்க வண்டியோட வெயிட்டு. வண்டி அப்புறம் பேட்டரி இல்லாமல் நின்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த போல்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு மாற்றியே கிடைக்கல. வண்டி அந்த 2 போல்டுக்காக பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வண்டி வாங்கினீங்களோ அங்கேயே போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லைங்க, 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நான் ஆர்டர் அடிக்கிற சர்க்கிளுக்கும் நான் வண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கும் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த 2 போல்டுக்காக நான் அவ்வளோ தூரம் போயிட்டு இருக்க முடியாது இல்லைங்க. அதனால நம்மளுக்கு ஒழுங்காக அங்கேருந்து நம்மளுக்கு சர்வீஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதனால நம்ம வண்டி மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த வண்டி இந்த ஜூபிட்டர் வண்டியில் தான் நம்ம அடிக்கிறோம். ஜூபிட்டர் வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி 45,000. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம மேலே பாரம் வந்துருச்சு. இதனால இன்னும் டார்கெட் நம்ம எக்ஸ்ட்ராவே அடிச்சாகணும். இந்த வாரத்தோட கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அடிக்க போகிறோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட டார்கெட்டே பெருசாக இருக்கும் போது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நான் காலைல ஏஞ்சேன், இவ்வளோ ஆர்டர் அடித்தேன், இன்றைக்கி என் கூட இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அடுத்த வாரம் ஃபுல் டு ஃபுல் டார்கெட் நம்மளோட டார்கெட் ஷெடியூல் பண்ணி அடிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு இவ்வளோ டார்கெட் அடித்தோம், வாரம் முழுக்க இவ்வளோ டார்கெட் அடித்தா தான் வண்டி காசு போக நம்மள்ட்ட பேக்கப்புக்கு பின்னாடி இவ்வளோ காசு நிற்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் டார்கெட் பண்ணி ஷெடியூல் பண்ணி அடிக்க போகிறோம். நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் புதிய வருவாங்களேன்னா நாளைக்கு சந்திக்கிறேன்.